புத்தகத்தில் பிறகு நான் ஒரு மன்னிப்பு கேட்குறேன். இருந்தாலும் வந்து கடவுள் மட்டும் நான் சார் கடவுளாக நினைக்கிறேன். ஏன்னா கடவுளை கும்பிட்டு மறுபடியும் அடியேனா கடைசியாக பேச வந்திருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் அடியேன் தான் கடவுள் கேட்டு போவோம். சார் கடவுளாக நினைச்சு நான் அடியேனா பேசுகிறேன். அதெல்லாம் மன்னிப்பு. இங்கே அவார்டு வந்தவங்க எல்லாருக்கும் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எப்படின்னு பார்த்தா ஒருத்தவங்க வந்து வகிக்கிற பதவின்னு சொல்லுவாங்க. நம்ம என்னதான் ஒரு கொஸ்டின் வந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது அவார்டு இல்லை. நெக்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட நிறைய நமக்கு மணி இருக்கலாம், நிறைய பணம் இருக்கலாம். அவங்களுக்கு கிடைக்காத அவார்டு நீங்கள் செஞ்ச சோஷியல் அவேர்னஸ், சமூக சேவை கிடைக்கிறது வேண்டி நம்ம பெருமை பெறல. ஆக்சுவலாக ஜெயிலில் நான் ஒர்க் பண்ணுறேன். ஜெயிலில் ஒர்க் பண்ணும்போதுனா லாட் ஆஃப் ரிஃபார்ம் ஆக்டிவிட்டிஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். எல்லா ரிஃபார்ம் எப்படி ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா இந்த ரிஃபார்ம் பண்ணது எல்லாமே வந்து நாங்கள் என்னன்னா வந்து இன்வெஸ்ட் உள்ள இன்வெஸ்ட் வெளியே ரிஃபார்ம் பண்ணி அனுப்பணும் தான் சொல்லியிருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக ஒரே ஒரு % இன்வெஸ்ட் மட்டும் தான் ஜெயிலில் இருக்காங்க. 99% இன்வெஸ்ட் வந்து அவுட் ஆஃப் த ஜெயில் இருக்காங்க. அது ஆக்சுவலாக யார் எப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அக்கிடர் ஆனரபிள் அக்கிடர் இருக்காங்க, நம்ம ஜட்ஜஸ் சார் இருக்காங்க, அவங்களுக்கே தெரியும். ஆக்சுவலாக ஆனரபிள் அக்கிடர் இருந்தது ஒரு பிரச்சனை வந்து ஒரு கிரைம் கமிட் பண்ணிட்டாங்கன்னா போத் சைடு ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. விக்டிம் சைடு, விட்னஸ் சைடு, போத் சைடு ஆர்குமெண்ட் பண்ணி இவன் தப்பு எதுவுமே செய்யலன்னு சொல்லி வெளியே அனுப்புறது தான் ஆனரபிள் அக்கிடர். ஆக்சுவலாக அக்கிடர் என்பது மர்டர் பண்ணியிருப்பான், ரேப் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா அவன் விட்னஸ் வந்து கலைச்சிடுவாங்க, விட்னஸை கலைச்சிடுவான், திட்டம் பண்ணுவான், இல்லை விட்னஸை சம்டைம் மர்டரே பண்ணுவாங்க. மர்டர் பண்ணும்போதுன்னா இது வந்து அதுதான் அக்கிடர் போகும். அது மாதிரி 99% தான் வெளியே இருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் உங்ககிட்ட ஏன் நான் ஷேர் பண்ணுறேன்னா நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றவங்க எல்லாமே சொல்லி தரணும். இந்த காலகட்டத்தில் வந்து நாங்கள் மெடிசன் பிளான் நிறைய போட்டிருக்கோம். எப்பவுமே உடல்நலத்தை பற்றி நான் வந்து எப்பவுமே எல்லாரும் சொல்கிறது தான். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சார் நான் காலைல வந்து 5 மணிலாம் எழுந்துருவேன் சார். நான் ஆஃப்டர் பார்த்தீங்க அப்புறம் யோகா மெடிடேஷன் எல்லாமே போவேன். போயிட்டு நான் வந்து பிஃபோர் 8 o'clock நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். லஞ்ச் வந்து 12 o'clock சாப்பிடுவேன். நைட் டின்னர் 8 o'clock சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் நான் படுத்து தூங்கிடுவேன் சார். நான் ஆனால் எனக்கு பிபி சுகர் எல்லாமே இருக்கு, நான் ஆர்கானிக் ஃபுட் தான் சார் எடுக்கிறேன்னு சொல்லி எல்லாமே கேட்பேன். இது என்னன்னா வந்து திருக்குறள் சார் திருக்குறள் வச்சு ஞாபகப்படுத்துறேன். அது என்ன சொல்லிடுறேன்னா மருந்தே வேண்டாம் யாக்கே அறிஞ்சது அடுத்தது போட்டு சொல்லுவாங்க. நோ நீட் ஆஃப் மெடிசன் டு ஹீல் யுவர் பாடிஸ் பெயின். இஃப் வாட் யூ ஈட் பிஃபோர் டைஜஸ்ட் வெல் யூ ஈட் அகைன். உங்களுடைய ஃபுட் வந்து டைஜஸ்ட் ஆனாதான் நீங்க வந்து நெக்ஸ்ட் வந்து உணவை எடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து ஹெல்த் வந்து இருக்கும். இதை யாருமே இருக்கல. நீங்க ஆர்கானிக் ஃபுட் வந்து எந்த வேலைக்கு உணவு சாப்பிட்றதோட நீங்க வேலைக்கு அந்த உணவு டைஜஸ்ட் ஆகுதான்னு பார்க்கணும். ஆர்கானிக் நீங்க பண்ணாதான் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஃபைனலா ஒன்று சொல்லிடுறேன். நம்ம எல்லாமே வந்து ஹியூமன் பி லைக் சன்ஃப்ளவர் மாதிரி இருக்கும். ஆக்சுவலா சன்ஃப்ளவர் உங்களுக்கு தெரியல, மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்கும் சன்ஃப்ளவர் தெரியும். சன்ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா நம்ம பிரைட்டா இருக்கும், இல்லை ஒரு நல்ல ஒரு பிக் சைஸ் இருக்கும், பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லா இருக்கும். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் ஒரிஜினல் சன்ஃப்ளவர் ஆயில் குட் ஃபார் ஹெல்த் சொல்லுவாங்க. சன்ஃப்ளவர் அதில் ஒரு குவாலிட்டி இருக்கு. எப்பயுமே சன்ஃப்ளவர் ஏன்னா சூரியன் எந்த பக்கம் உதிக்குமோ அந்த பக்கம் தான் அந்த ரொட்டேட் ஹெட், அந்த ஹெட் வந்து சூரியன் எந்த பக்கம் அங்கே தான் உதிக்கும். ஆனால் சில பேர் என்ன வந்து சன்ஃப்ளவர்னா வந்து சார் மாறி உதிக்குது அது மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் நீங்க பார்க்கும்போது இது வந்து நம்ம வந்து வின்டர் சீசன், சம்மர் சீசனாக இருந்தாலும் சரி, ரெய்னி சீசனாக இருந்தாலும் சரி, கிளவுட் சீசனாக சரி, அங்கே சூரியன் எதுவுமே இருக்காது. சூரியன் இல்லாட்டா சன்ஃப்ளவர் என்ன ஆகும், கண்டிப்பாக இறந்துடும். கண்டிப்பா இருக்கா. அதனால என்ன பண்ணணும்னா அந்த சன்ஃப்ளவர் ஒன்று என்ன பண்ணா 1 ஒரு சன்ஃப்ளவரும் இன்னொரு சன்ஃப்ளவர்னா ரெண்டுமே ஒன்று பார்த்துக்கணும். ஒன்னே பார்த்து எனர்ஜி வந்து ஷேர் பண்ணிக்கணும். எனர்ஜி ஷேர் பண்ணும்போது என்னன்னா வந்து சன்ஃப்ளவருக்கு அது மாதிரி இருக்கும்போது நம்ம ஹியூமன் பீயிங் இருக்கும்போது என்னன்னா நம்மளுக்குள்ள வந்து நிறைய பிரிவினை வர இருக்கு, நிறைய ஈகோ ஃபேக்டர்ஸ் இருக்கு, இன்ஃபீரியாரிட்டி சுப்பீரியாரிட்டி இருக்கு, நெக்ஸ்ட் வந்து நிறைய ப்ராப்ளம் கான்ஃபிளிக்ட் இருக்கு. இது எல்லாமே நம்ம எல்லாமே மறந்துட்டு சன்ஃப்ளவர் மாதிரி நம்ம வந்து எல்லாமே ஹெல்ப் பண்ண நம்ம இருக்கோம். ஏன்னா நம்ம ஹியூமன் பீயிங்கா இருக்கும்போது சன்ஃப்ளவர் நம்ம எல்லாமே ஹெல்ப் பண்ணாதான் வந்து நம்ம லைஃபும் சரி மதம் சரி. ஆக்சுவலா நம்ம வந்து நம்ம பர்த் பிளேஸ்ல வந்து பர்த் ஆகும்போது யாரெல்லாம் வந்து நம்மள பாக்குறான்னு தெரியும். நோ ஒன் யூனோ இந்த டெத் ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யாருமே நம்மள வந்து யார் வந்தாங்க யார் போறாங்க தெரியாது. அந்த இடைப்பட்ட கேப்ல 20 வருஷமும் 30 வருஷமும் 40 வருஷமும் 50 வருஷமா இடைப்பட்ட கேப்ல நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுவோம். பி லைக் சன்ஃப்ளவர் மாதிரி இருக்கணும்னு சொல்லி நான் வண்டி படிக்கிறேன். நன்றி, வணக்கம்.